ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தமிழ்ச்செல்வி மற்றும் சேது இவங்க 2 பேருமே கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலையில் இருக்கிற முருகனுக்கு வேலை செலுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறீங்கன்னா, இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. எபிசோடில் சேதுவை அடிச்சு போட்டுட்டு தமிழ்ச்செல்வியை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த தருணத்தில் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க தமிழ்ச்செல்வியை. அப்போ தான் அந்த கடத்தல் கும்பல் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, ஆண்டிச்சாமி அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புனதே ஈஸ்வரி மூலமாக ஆண்டிச்சாமின்ற ஒருத்தர் தான் அனுப்பியிருக்காரு. அதனால அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, இவளை இங்கே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே ஆண்டிசாமி ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்ச்செல்வியை கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டுமே சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, நான் கடத்தி வைக்க சொல்லலையே அவளை, அந்த இடத்துல கதையை முடிக்க தானே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏன் அதை செய்யாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிசாமிகிட்ட சொன்னதுக்கு, என்னோட பசங்க அந்த மாதிரி செய்யாமல் குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவள் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சேது என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்ச்செல்வியை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு ரோட்டில். அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க சமயத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னா தன்னோட அப்பாவானா ராஜாங்கம் ஃபோன் பண்ணுறாரு. சேது என்ன செய்கிறான், கோயிலுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனா ராஜாங்கத்திட்ட சொல்கிறனால ராஜாங்கம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அந்த சமயத்தில் யோசிக்கிறாரு, அப்பா ஃபோனை எடுக்கவா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அப்போ இருந்தாலுமே எடுத்துடலாம் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அப்போ தான் ராஜாங்க கேட்குறாரு, என்னையா சேது பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பி போயிட்டீங்களா, முருகனுக்கு வேல் சாத்தியாச்சா அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்க. இதை கேட்ட சேது எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவு பண்ணி, இதுவும் தமிழ்ச்செல்வியும் பழமுதிர்ச்சோலைக்கு போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு ரவுடி கும்பல் தன்னை அடிச்சு போட்டுட்டு தமிழ்ச்செல்வியை கடத்தி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம், என்னையா சேது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வரையா சேது அப்படின்னு சொல்லிட்டு சேது, கருப்பு, செல்வியோட அப்பா, சேதுவோட அண்ணன் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. தன்னோட அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த தருணத்தில் தான் யார் வராங்கன்னா ராஜாங்கம் வந்துடுறாரு. சேதுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வாயா சேது, எங்கே தமிழ்ச்செல்வி இருக்கா, வா நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்குறாரு. சரிங்கப்பா நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு சைடாக தேடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சேதுவும் கருப்பும் சேர்ந்து தான் தேட போயிருந்தாங்க தமிழ்ச்செல்வி. அந்த சமயத்தில் ஒரு காட்டு பாதையில் சேதுவோட கார் டயர் அடிச்சு விழுந்ததை பார்த்த கருப்பு கண்டுபிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் இரு, இங்கே பாரு மாப்பிள்ள, இது கார் தடம் இருக்குது, இது நம்ம கார் தடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. இதை கேட்ட சேது, எப்படி மாமா கரெக்டாக சொல்கிறா, உறுதியாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் கருப்பு சொல்கிறாரு, ஏயா நான் இத்தனை வருஷம் நம்ம காரை தொடச்சி பராமரித்து பார்த்துக்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக டயர் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டயரோட அச்சு தான், புது டயரோட அச்சு தான் இங்கே பதிஞ்சிருக்கு மாப்பிள்ள, பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த சைடு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போயிடறாங்க. தருணத்தில் தான் ரவுடி கும்பல் தமிழ்ச்செல்விட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது தான் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, என் உடம்புல ஒரு கீரல் பட்டால் கூட என்னோட புருஷன் விட மாட்டார் உங்களை அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ண போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் சேது கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அடுத்ததாக சேது எல்லாரையும் அடிச்சு போட்டு இருக்க சமயத்தில் தான் ரவுடி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, சேதுவை பிடிச்சி வச்சுக்கிட்டு குத்துறதுக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுப்புகிறது யாருன்னா ராஜாங்கம் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருவா. என் மகனா நீ குத்த போவியா அப்படின்னு சொல்லி ரவுடிகளெல்லாம் அடிச்சிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் சேதுவும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. கூட சேர்ந்து கருப்பும் சேர்ந்து அடிப்பாரு. எல்லா ரவுடிகளையும் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. போலீஸும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பேட்டி கொடுக்குற மாதிரி அவங்க முகத்தை காமிச்சிருவாங்க. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாம். இவ்வளோ பிரச்சனையில கடந்து வந்த சேது மற்றும் தமிழ்ச்செல்வி அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்கன்னா, அப்போ தான் ராஜாங்கம் சொல்ல போகிறாரு, ஏய்யா சேது, இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்துட்டோம், நீ அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த வேலை கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலையில் இருக்கிற முருகனுக்கு செலுத்துறதான்ப்பா, வாயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிட போகிறாரு. உடனே சேது என்ன சொல்லுவார்னா, ஆமாப்பா இவ்வளோ பிரச்சனையும் கடந்து வந்தது அந்த முருகனோட அருளால் தான் எல்லாமே நடந்துச்சு, அவருக்கு செலுத்த வேண்டிய கடனை செலுத்திடுவோம்ப்பா, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்ப போகிறாங்க பழமுதிர்ச்சோலையில் இருக்கிற முருகனை பார்க்குறதுக்கு. அடுத்ததாக ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி, சேது இவங்க எல்லாருமே எங்கே போயிடுவாங்கன்னா கோயிலுக்கு போயிடுவாங்க. கோயிலுக்கு போனதுமே அங்கே ராஜாங்கம் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஏயா சேது, தமிழ்ச்செல்வி, இந்த முருகனோட அருளால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, எல்லாமே இந்த அப்பன் முருகன் செயலால் தான் நடந்திருக்கு சேது, அதனால் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வேலை செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாரு.
சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு அடுத்ததாக ராஜாங்கத்திட்ட இருந்து அந்த வேலை வாங்கிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் முருகனுக்கு செலுத்திடுவாங்க. இந்த தருணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா நேராக வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே அப்பத்தா ரொம்பவே கவலையோடு இருப்பாங்கன்னே சொல்லலாம். என்ன நடக்குது ஏது நடந்துச்சுன்னு தெரியாமே குடும்பமே ரொம்பவே கவலையாக இருக்க போது. அப்போ தான் சேதுவும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுமே அப்பத்தாவுக்கு அப்பதான் உசுரே வந்தது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி தான் ரியாக்ஷன் காமிக்க போகிறாங்க. அப்போ தான் அப்பத்தா கேட்க போகிறாங்க, ஏயா சேது உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அதுக்கு சேது சொல்ல போகிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சேது சொல்ல போகிறாரு. அந்த தருணத்தில் தான் தமிழ்கிட்ட கேட்குறாரு, ஏண்டி தமிழ்ச்செல்வி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா இருக்கேல்ல, பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி எனக்கு ஒன்றும் இல்லை மச்சி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ தான் நல்லபடியாக சேர்ந்தீங்க, இப்படிலாம் கஷ்டம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப போகிறாங்க. சரி வாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, எப்படியோ முருகையாறுலால வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அடைச்சே இவ்வளோ தூரம் நடந்தோம், இப்போ இவளுக்கு ஒன்றுமே ஆகாமல் இருக்கே, இப்போ நல்லபடியாக குத்துக்கல்லாட்டம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பெரிதிவிச்சு இருக்க போகிறாங்க. அடுத்ததான் சேதுவும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்ததுமே ராஜாங்கம் முன்னாடி நடிக்க தான் செய்ய போகிறாங்க. அதுவும் நல்லாவே தெரியும். அப்போ தான் ஈஸ்வரி சேதுக்கிட்ட எதனாலும் கேட்டு பார்ப்போம், அப்போ தான் நம்ம மாட்டிக்கிற கூடாதுல, பின்னாடி பிரச்சனை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்க போகிறாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஏயா சேது உன்னை கடத்துனவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க போகிறாங்க. ஈஸ்வரி கேட்கும்போது சேது பதில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாருன்னா, இல்லை சின்னம்மா இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும், அவங்கள யார் அடிச்சது வச்சது அப்படின்றத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல போகிறாங்க. என்ன கேட்ட ஈஸ்வரி, ஐயோ நம்ம மாட்டினோம்னா என்னதான் ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட போகிறாங்க. ஈஸ்வரி பயந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க சாவித்ரி மற்றும் தாமரை. இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் ராஜாங்க அப்போ என்ன சொல்லுவார்னா, ஐயா சேது பழமுதிர்ச்சோலையிலேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பாவம் தமிழ்ச்செல்வியும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அனுப்பிவிட போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் சாவித்திரி என்ன செய்ய போகிறாங்கன்னா, என்ன மதினி நீங்கள் தான் இந்த செயலெலாம் செஞ்சுருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிகிட்ட கேட்க போகிறாங்க. அட நீங்கள் வேற அத்தாச்சி, நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சமாளிக்க தான் போகிறாங்க. இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் வளகாப்பு தான் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இனி வரப்போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.